இப்ப நம்மளோட கல்குவாரி நம்ம கிட்ட இருக்குன்னா, நமக்கு ஒரு தேவை இருக்குன்னா, அத வந்து நம்ம அதுக்காக வந்து இப்ப மலைய வந்து எடுக்கிறதா கூட எல்லாமே இருக்கும். ஆனா இப்ப கார்ப்பரேட் கம்பெனிக்கு போகும்போது, அவனுக்கு வந்து அந்த தேவை கிடையாது. ஆனா இங்க தமிழ்நாடா இருந்தா என்னவா இருந்தா என் தேவைக்கு நான் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன்றப்போ, அதோட வளம் எல்லாமே ரொம்ப அதிகமா அதாவது நம்ம கிட்ட இருக்கிறத தாண்டி இப்ப அவன்கிட்ட போகும்போது, இந்த வளங்கள் எல்லாமே 1க்கு 2, 3 மடங்கு வந்து குறைய ஆரம்பிக்கும்ல அந்த இடத்துல. குறையில முடிஞ்சு போச்சு. எத்தனையோ மலைகள் காணாமல் போய்விட்டது. ஒரு காலத்துல இப்ப வந்து சென்னையில வந்து ஏரி காணாம போச்சுன்னோம். சென்னையில வந்து பெருநகர வளர்ச்சி திட்டம்னு சொல்லி பல்வேறு ஏரிகள் காணாம போயிருச்சு. இப்போ இந்த ஏரியும் காணாம போகுது. எந்த ஏரி? பள்ளிக்கரணை ஏரி. அந்த ஏரியுமே 1400 குடியிருப்புகள் விற்பதற்காக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிச்சு. அரசு கையூட்டு பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. அப்போ ஏரி, குளம், மலை இது எல்லாத்தையுமே வந்து திருடிட்டு போயிட்டாங்க, அழிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஏரின்னு ஒண்ணு இருந்துச்சு, குளம்னு ஒண்ணு இருந்துச்சு, மலைன்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்களுக்கு உருவாச்சு. இத்தனைக்கும் தமிழகம் வந்து 5 நிலங்களையும் கொண்டது. நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன மாதிரி நெய்தல், பாலை, மருதம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 5 நிலப்பரப்பு கொண்டது. ஆனா நம்ம மலை சார்ந்த இடங்கள் அழிஞ்சு போகுது. குளம், ஏரி சார்ந்த இடங்களை அழிச்சிருது. இப்படியே போனால் வருங்காலங்களில் தண்ணிக்கே நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கோம்? கேரளாவில் போய் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும்.